ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தவிர்க்க இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ நெட்டில் எதன் அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை தொகுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. கியூஆர் கோடு குறியீடு அப்படின்றது அடிப்படையில் தான் புகைப்பட அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு ஐடி கார்டு இருக்குன்னா அதுலேயே கியூஆர் கோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை காட்டினா மட்டும்தான் அதை ஸ்கேன் பண்ணும்போது அது நம்ம வாக்கு எண்றதுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்றத அது ஷோ பண்ணும். அதை வச்சு அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தவிர்க்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து, நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவீதம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்குகின்றன? இந்தியா 0.65% மட்டும்தான் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு நிதியை ஒதுக்குறாங்க. மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கா 3.46%, சீனா 2.43%, தென்கொரியா பார்த்தோம்னா 4.93%. அந்த மாதிரியான பர்சன்டேஜ்லாம் மற்ற நாடுகள் ஒதுக்குறாங்க. நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்குறோம். தற்போதைய இந்திய பொருளாதாரம் 3.91 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இதை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னா இந்த ஜிடிபி நம்ம ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம இன்னும் அதிகமாக செலவிடணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இப்போ 3.91 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கும் இந்திய பொருளாதாரம். இதை 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 2 மடங்காக நம்மளால் உயர்த்த முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து, சுதந்திர தொழிலாளர் கட்சி யாரால் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் BR அம்பேத்கர் 1936 ஆகஸ்ட் மந்தில் தான் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்றத தொடங்குறாங்க. இதுவே சுதந்திரா கட்சி அப்படின்னா ராஜாஜியால் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து, கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஷில்லாங் தான். மேகாலயாவினுடைய தலைநகரம் தான் ஷில்லாங். இந்த ஷில்லாங் பார்த்தோம்னா மலைவாழிடம், ஒரு நல்ல அழகான மலைவாழிடம். எத்தனை அடி உயரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாழிடம் 1525 மீட்டர் உயரத்தில் இருக்க ஒரு அழகான மலைவாழிடம். அதனால தான் இது கிழக்கினுடைய ஸ்காட்லாந்து அப்படின்றாங்க. இந்த மேகாலயா அப்படின்றது பார்த்தோம்னா அசாம் மாநிலத்திலிருந்து ஜனவரி 21, 1972 தான் பார்த்தோம்னா பிரிந்து மேகாலயா அப்படின்றது உருவாகுது. அப்போ தான் மேகாலயாவினுடைய தலைநகரம் ஷில்லாங் அப்படின்ட்டு அழைக்கிறோம். இந்த ஷில்லாங் தான் கிழக்கினுடைய ஸ்காட்லாந்து அப்படின்றாங்க. இந்த ஷில்லாங்கில் எலிஃபண்ட் நீர்வீழ்ச்சி, அதுக்கப்புறம் ஷில்லாங் சிகரம், வார்ட் ஏரி அப்படின்ற நிறைய முக்கியமான சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இதை கிழக்கினுடைய ஸ்காட்லாந்து அப்படின்ட்டு அழைக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, பாம்பு கடி நச்சு பாதிப்பை மிக உயர்ந்த முன்னுரிமை கொண்ட புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது? 2017ஆம் ஆண்டில் தான் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, மிக உயர்ந்த முன்னுரிமை கொண்ட புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா WHO தான் அறிவிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு? 2017. இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம் கேரளாவில் நிறைய பாம்பு கடிலாம் நடைபெறுது அப்படின்ட்டு. ஏன்னா அது பார்த்தோம்னா ஒரு குளிர் ரத்த பிராணி. அது வெப்பம் அதிகரிக்கிறதுனால அந்த நீரை தேடி சில்னஸான பிளேஸ்க்கு வரும்போது வீடுகள் எல்லாம் நுழையுது. அந்த சமயத்தில் தான் அது மக்களை கடிக்குது அப்படின்றாங்க. இப்போ 2030ஆம் ஆண்டுக்குள் பாம்பு கடி சார்ந்த உயிரிழப்புகள், உடல்நல பாதிப்புகளை 50% குறைப்பதை நோக்கமாக கொண்டு 2019 ஒரு விரிவான செயல் திட்டம் வகுக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா, பாம்பு கடி நச்சு பாதிப்பை தடுத்தல் கட்டுப்படுத்துதலுக்கான தேசிய செயல் திட்டம் அப்படின்றத 2024 உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் பாம்பு கடி தொடர்பான உயிரிழப்புகள், உடல் ஊனங்களை 50% குறைப்பதை இலக்காக கொண்டது. எது அப்படின்னு பார்த்தோம்னா, பாம்பு கடி நச்சு பாதிப்பை தடுத்தல் கட்டுப்படுத்துதலுக்கான தேசிய செயல் திட்டம் 2024 தொடங்கியிருக்காங்க. அடுத்து, கடல் மீன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழகம் தான் இருக்காங்க. ஆல்ரெடி குஜராத் இருந்தாங்க, அவங்கள பின்னுக்கு தள்ளி தமிழகம் ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்திருக்காங்க. இந்தியாவினுடைய, அதாவது ஓவராலாக இந்தியாவோட கடல் மீன் உற்பத்தி கடந்த 2025ஆம் ஆண்டில் 3% அதிகரித்து 35.7 லட்சம் டன்னாக உயர்ந்திருக்கு. இந்தியாவினுடைய கடல் மீன் உற்பத்தி தான் இது 35.7 லட்சம் டன்னு. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு 6.85 லட்சம் பெற்று குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. குஜராத் 15%
8% சரிந்து 2வது இடத்துக்கு போயிருக்காங்க. கேரளா வந்து பார்த்தோம்னா 6.24 லட்சம் டன் உற்பத்தியுடன் 3வது இடத்துல இருக்காங்க. அதிகம் பிடிக்கப்பட்ட மீன்களோட இது வந்து தேசிய அளவில் பார்த்தோம்னா காணாங்கழுத்தி 2.70 லட்சம் டன்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து காணாங்கழுத்தி தான் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. அடுத்து கணவாய் மீன்கள் 2.57 லட்சம் டன். அடுத்து மத்தி மீன்கள் சால மீன் அப்படின்னும் இல்லையா, அது வந்து பார்த்தோம்னா 2.53 லட்சம் டன் பெற்று 3வது இடத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.